எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களே, 2025 ஜூலை மாதம் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்களை அறிவதற்கு ஆவலோடு இணைந்த அன்பர்களை மிக அன்போடு வரவேற்கின்றேன். ரிஷபராசி என்பது இப்போது அற்புதமாய் உங்களுக்கு பல நிலைகளிலே யோககாரகன் சுக்கிரன் அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தில் இந்த மாதமும் ஒன்று. சனி பகவானும் சூரியனும் எதிரெதிர் என்று சொன்னாலும் கூட இந்த மாதம் சனி பகவான் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தருவார். தந்தை வழி அனுகூலங்கள், அரசு வழி ஆதாயங்கள் என்று அற்புதம் என்பது இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் நிலையில குரு பகவானோடு இணைந்து குரு ஆதித்ய யோகம் என்ற அந்த அற்புதம். அதனால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் எல்லாம் இங்கு ஆணி சூரியனாக ஜூலை 16 வரை இருக்கக்கூடிய சூரியன் அற்புதத்தை தான் செய்வார். அதைத் தொடர்ந்து ஆடிச்சூரியனாக பரிணமிக்கக்கூடிய சூரியனும் அற்புதங்களை அள்ளித்தரக்கூடியதுதான். ஆகினாலே சிறப்பு. மாதத்தினுடைய முதல் பகுதியில உங்களுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்களை சற்று கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்க வேண்டும். அதிக அளவிலே உங்களுக்கு பிடித்த உணவுகள் என்று வயிற்றுக்கு ஏற்காது, அதாவது சிலது காரம் கூட அல்லது எளிதாக ஒரு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, வாயு கோளாறு போன்றவற்றை ஏற்படுத்திவிடக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதன் காரணமாக சில சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் சிறு சிறு பிரச்சனை, இஎன்டி பிரச்சனை, கண் சார்ந்த விஷயம், இவற்றை வயதிற்கேற்ப ஒரு பரிசோதனை செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். பெரிய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியிலோ நிதி ரீதியிலோ வருவதற்கான வாய்ப்பில்லை. இருந்தாலும் குடும்பத்திலே நிம்மதி இனிமை என்பது இருக்க வேண்டும். ஆகினால பேசுவதிலே இனிமை கையாள்வது வெற்றி என்பதை தரும். ஜூலை 17க்கு பின்பாக சூரியனானவர் ஆடிச்சூரியனாக 4ஆம் இடத்து அதிபதியானவர் 3ஆம் இடத்துல சிறப்பு, அதிகப்படியான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இது பல அனுகூலங்களை தரும். பல நிலைகளில தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வேலைக்காக போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய போட்டி தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்களானாலும் சரி, இப்போது வெற்றி என்பது இருக்கும். தந்தைக்கு நிகரானவர்களோடு எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் அவர்களை அரவணைத்து மாதத்திலே சில நாட்கள் அவர்களுக்கு உணவு அளிப்பது, பரிமாறுவது என்பது ஒரு பரிகாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சூரியன் ஆடி சூரியனாக உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித் தருவார். ராசிநாதன் சுக்கிரனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதம். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது என்பது இந்த மாதம் முழுக்க கிட்டத்தட்ட தொடர்ந்து மாளவியா யோகத்தினுடைய அற்புதத்தை பெறுவீர்கள். மனதிலே ஏதோ ஒரு வகையிலே அந்த இனிமை என்பது இருந்து கொண்டே இருக்கும். செழிப்பு என்பது இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும். ஆனாலும் அதை கட்டுப்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பு. ஏனென்றால் அவர் உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் சற்று ஏதேனும் நீங்கள் அதிகப்படியான பேராசை என்றால் அதன் காரணமாக ஒரு சிக்கலை தந்துவிடக் கூடாது. மேலும் இந்த முழு மாதமும் சனி பகவானுடைய பார்வை பிடியிலே இருப்பார். ஜூலை 13க்கு பின்பாக வக்ர சனியினுடைய பார்வை பிடிக்கு வருவார். இந்த வக்ர சனி 11ஆம் இடத்துல என்று பதற்ற தேவையில்லை. எந்த விதமான விஷயத்திலும் ஐயோ அம்மா என்று கதறக்கூட தேவையில்லை. ஏனென்றால் கதறும்படியான நிலைகளே இல்லை. அமைதியாக இருந்து உண்மையான விஷயம் உங்களுக்கு வர வேண்டும் என நினைத்தால் இந்த வக்ர சனி பகவான் உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரத்துல எதை சரி செய்தால் வெற்றி, எதை மாற்றினால் வெற்றி இந்த மாற்றத்தை தருவார். வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரக்கூடியதாக இருக்கும். சொத்து சேரும், செல்வ செழிப்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு இது அருமை. அது மட்டுமல்ல, காதல் திருமணத்திலே முடிக்க வேண்டும் என்றாலும் கூட இது அருமையான காலமாக அமைகிறது. ஆகையினாலே காதலை திருமணத்திலே முடிக்கலாம். அப்படி ஒரு அற்புதம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலைக்கும் 11ஆம் நிலைக்கும் அதிபதியானவர் 2ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்து பாதி மாதங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சிலே ஒரு ஆழ்ந்த பேச்சு, நிதானமான பேச்சு, மக்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு அதிலே நல்லது இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சு இருக்கும்.
இந்த சமயத்துல 2ஆம் இடத்து குரு பகவான் காரகோ பாவனாசி என்று சொல்வார்கள். கைப்பணத்தை அதிகப்படியாக செய்து ஏதேனும் ஒரு செலவை செய்து அதிலே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகையினால் தேவையில்லாத விஷயங்களை நிச்சயமாக செலவாக செய்வது தவிர்க்க வேண்டும். குருவினுடைய பார்வை பலத்தின் காரணமாக நோய் இருந்தால் அந்த நோய்க்கான சரியான தீர்வு, கடன் இருந்தால் கடனிலிருந்து ஒரு தீர்வு, ஆழ்ந்த கல்வி அறிவு, திடீரென்று ஒரு நல்ல ஒரு மாற்றம், தொழிலிலே ஒரு அற்புதம் என்று இவையெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பரம்பரை தொழில் ஏதேனும் செய்து கொண்டிருக்கிறீர்கள், 2 தலைமுறை 3 தலைமுறையாக சிலர் ஒரே பிசினஸ், ஒரே தொழிலிலே இருப்பார்கள், ஒரே வியாபாரத்திலே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது அதிலே ஒரு மாற்றம் முன்னேற்றம் என்பது இருக்கும். எனக்கு தெரிந்து ஒரு ரிஷப ராசி அன்பர், அவர் சில ஒரு 2, 3 தலைமுறைகளாகவே அவர் ஒரு முறுக்கு சுட்டு அந்த தொழிலை வைத்து இருந்தார். இப்போது அதையே உலகமயமாக்கக்கூடிய அளவிற்கு சென்று 100லிருந்து 1000த்திற்கு மாறி லட்சத்திற்கு மாறிய வியாபாரம் இன்று கோடிகளை தாண்டியது. ஆனால் ஒரு கவனம், கடனும் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் கணக்கு காட்டித்தான் பணத்தை செலவழிக்க முடியும் என்ற சூழ்நிலையில அப்படியும் ஏற்படுகிறது. ஆனால் பரம்பரை தொழிலிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இந்த காலத்திலே இருக்கிறது. பெரிய பணத்தை எல்லாம் கையாளக்கூடிய அமைப்பு. அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் சில முயற்சி என்பது வேண்டும், தொடர் உழைப்பு வேண்டும். உங்களுடைய மாமனார், மாமியார், மச்சான் போன்ற உறவுகளிலே இப்போது ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். அவர்களின் மூலமாக தன லாபம், ஆதாயம் எல்லாம் நிச்சயமாக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பை தருகிறது. மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதாவது உங்களுடைய இந்த 2ஆம் நிலையிலே இந்த சூரியன் குரு மாதத்திலே பாதி வரை இருப்பார். அதன் பின்பு 2ஆம் இடத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், அவர் 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர். மாதம் முழுக்க உங்களுடைய அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது 3ஆம் இடத்திலே இருப்பார். 3ஆம் இடத்திலே உங்களுடைய நிலைக்கேற்ப ஒரு பலனை தரக்கூடியவராக இருப்பார். ஜூலை 18ல வக்ரம் பெறக்கூடிய புதனாகவும் இருக்கிறார். ஆகையினாலே வினோத சிந்தனைகள், விபரீத எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். 3ஆம் இடத்துல புதன் சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் சரி என்று நினைப்பீர்கள், தவறென்று முடித்துவிடும். வக்ரம் பெறும்போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே வியாபார நிலைகளிலே பணத்தை கையாளும் போது கவனம். புதிய வியாபார சிந்தனைகள் என்றால் நல்ல அலசி ஆராய்ந்துத்தான் ஈடுபட வேண்டும். பொருளாதார விஷயங்களிலே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. 1 போட்டால் 10 வரும் என்று ஷேர் மார்க்கெட்டில் சென்று காலையிலே ₹1,00,000 போட்டால் மாலையிலே 1,50,000 லட்சம் ஆகிவிடும் என்று எண்ணுவது தவறிலே முடியும். பேராசை பெருநஷ்டத்திலே தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் புதிய நட்பு, புதிய உறவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த நிலை காட்டுகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாய். இவர் 4ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்து செயல்படுகிறார். ஆகையினாலே வாகன விஷயங்களிலே கவனம். வீடு புதுப்பிக்கக்கூடிய சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. மிக கவனம் என்பது உடல் நலத்திலே முழுவதுமே கவனமாக இருக்கணும். உடல் நலம் சீராக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு. ராசிநாதன் ராசியில இருக்கிறார். ஆனால் நீங்களே சென்று செய்யக்கூடிய விபரீத விளையாட்டுக்கள், இதிலே கவனம். அஜாகிரதையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். உறவினர்களோடு நான் தான் பலசாலி என்று பேசக்கூடாது, தவிர்க்க வேண்டும். உறவுகளை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கல்வியிலே ஆதாயம் அனுகூலம் உண்டு. இருந்தாலும் கவனக்குறைவு மதிப்பெண்ணை குறைத்துவிடும். ஏனென்றால் 3ஆம் இடத்து புதன் சற்று புத்தி தடுமாற்றத்தை தரும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய ஆலோசனை என்று செயல்படக்கூடாது. காதலிலே விட்டு கொடுக்க வேண்டும். உங்களுடைய எதிராளி, காதலிலே எதிராளி என்றால் நீங்கள் யாரை காதலிக்கிறீர்களோ அவர்கள் வீணாக ஏதேனும் அடம் பிடித்து உங்களை கடனிலே சிக்க வைக்கக்கூடிய சிரமம் ஏற்படும். கவனம். திருமண உறவிலே பிரச்சனை இருக்காது. காதல் கூட திருமணத்தை நோக்கி விட்டு கொடுத்தால் செல்லும், கெட்டு போகாது. இப்போது கேது செவ்வாய் இணைவு திருமண வாழ்க்கையை பலப்படுத்தும். வாய் சண்டை, கை சண்டை மட்டும் தவிர்க்க வேண்டும். 9ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல மிக அதிர்ஷ்டம் சூப்பர். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு கூடுதல் பலன் உண்டு. வேலையிலே நிச்சயம் அக்கறையோடு இருக்கும்போது கர்மஸ்தானத்தின் அதிபதி லாபத்திலே நிச்சயம் வேலை, வியாபாரம் இவற்றிலே அற்புதம் இருக்கிறது. இருந்தாலும் புதிய விஷயங்களிலே, விரிவாக்க விஷயங்களிலே பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும்.
சந்திராஷ்டமத்திலிருந்து கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஜூலை 9 3:15 AM அதிகாலை முதல் ஜூலை 11 12:08 PM வரை சந்திராஷ்டமம். இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் 1, 9, 10, 11, 18, 19, 27, 28 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, இரவு நேரங்களில் பயணங்களை, நீண்ட நடுநூற பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது, யாரோடும் முரண்படாமல் இருப்பது, வழிச்சண்டை வாய்ச்சண்டையாக இருந்தாலும் கூட அதை முற்றிலும் தவிர்ப்பது, சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது, வாகனங்களை, வீடை உரிய வரி சரியான முறையிலே, அதாவது பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்றாலும் கூட அதை வாங்கி வைத்துக் கொள்வது, இவையெல்லாம் ஏற்றத்தை தரும். ஒரு சிறிய மாற்றம். சனி பகவான் வக்ரம் பெறும்போது எது இதுவரை சரியில்லையோ, எது லாபத்தை தரவில்லையோ அதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் வெற்றியை தரும். புதன் வக்ரம், சனி வக்ரம் ஆகினால் பெற்றோர், பெரியோர் அல்லது உங்களுக்கு உண்மையான ஆலோசகர்களிடம் கேட்டு வழிநடத்தலை பெற்று நடப்பது என்பது கைடன்ஸ் தேவை, வெற்றிக்கான வழி. ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகிறது, பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷபராசி, ரிஷப லக்னத்திலே இருந்தால், அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி ரிஷபமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு மிக மிக இன்றியமையாதது. நன்றி.